ஸோ இப்போ இருக்க யங் சில்ட்ரனுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு இனோவேஷன் இருந்தாலுமே அதை வந்து அவங்க அவேர்னஸாக நாலேஜ் அப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டெம் லேப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி லைக் நீங்கள் 2015 ஸ்டார்ட் பண்ணியதா இருக்கு, ஒரு 10 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த 10 இயர்ஸ்ல இந்த சேஞ்ச் எப்படி சார் இருக்கு? முதல்ல இந்த ஒரு கான்செப்டையும் மாடலையும் வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகும்போது அங்க பசங்க ரோபோட்டிக்ஸ் கத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு கிட் இருக்கும், அந்த கிட்ட எப்படி அசம்பிள் பண்ணணும்னு ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவல் தான் அதோட கரிக்குலம். அது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு கத்துக்கிட்டு நான் லெவல் 1 முடிச்சிட்டேன், லெவல் 2 முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அக்கார்டிங் டு மீ அண்ட் அக்கார்டிங் டு த ரியல் இனோவேஷன்ற ஒரு கான்செப்ட் மெத்தடாலஜி படி பார்த்தா அது ரோபோட்டிக்ஸ் லேர்னிங் கிடையாது. ஒரு பையன் கிட்ட ப்ராப்ளமை கொடுத்து அந்த ப்ராப்ளமுக்கு அவன் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணணும், ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். பிகினிங்ல நாங்க போகும்போது எங்களுக்கு ஆரம்பத்துல நாங்க சொன்ன மெத்தடாலஜியும் இது மூலியமா நீ என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வந்து அவனுக்கு கிரியேட் பண்ணும். நீ மோட்டு பட்ல கார்ட்டூன் பாக்குற, அதுல டாக்டர் டக்டான்னு ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் பறக்கிற மாதிரி ஒரு கொடை பண்ணிருப்பான். அந்த கொடையை நீ எப்படி பண்றது அப்படின்றது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஒரு கார் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி ஒரு ரோபோட்டா மாறும்போது அதை எப்படி நீ பண்ணணும், வெறும் மேனுவலா பார்த்துட்டு இருந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிராக்டிகலா எப்படி அப்ளை பண்ணலாம், அவன் என்ன கனவு கண்டாலும் அந்த கனவை வந்து இங்க பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு ஓப்பன் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம்.